Hi friends, welcome to our channel. நான் உங்கள் சார். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டீசர் தான். ஸோ இந்த படம் வந்து பார்ட் 3ல வந்திருக்கு. ஸோ பார்ட் 1, பார்ட் 2 அவ்வளோ ஹிட் ஆயிருக்கு. பார்ட் 3க்குமே எக்ஸ்பெக்டேஷன் அந்த லெவலுக்கு இருக்கு. ஸோ இது வேற எதுவும் இல்லை, ஒரு மலையாள படம் தான். ஸோ சூப்பரான ஒரு நம்மளோட சவுத் சைடுல வந்து பார்ட் 1, பார்ட் 2 வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து பார்ட் 3 நம்ம பார்த்துருக்கோம். அந்த ரேரான ஒரு படத்துல மட்டும் தான் அந்த ஒர்க்கும் ஆகாது. ஆல்மோஸ்ட் பார்ட் 2வே நிறைய படத்துல ஒர்க் ஆகாது. இதுல பார்ட் 3 வரைக்கும் வரல. ஆனா பார்ட் 3க்குமே வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னா இந்த படம் நம்ம சொல்லலாம். ஸோ மலையாளத்துல என்ன படம்னா திருஷ்யம் 3. ஸோ அந்த படத்துக்கு தான் வந்து இப்போ ஃபைனலி ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து திருஷ்யம்ல வந்து யார் நடிச்சிருக்காங்கன்னா நம்ம மோகன்லால் சார் நடிச்சிருக்காங்க. அவங்க கூட வந்து மீனா மேம் நடிச்சிருக்காங்க. அண்ட் இதை டைரக்ட் பண்ணியிருக்க வந்து ஜீத்து ஜோசப். அண்ட் இதை வந்து மியூசிக் பண்ணியிருக்கிறது வந்து அனில் ஜான்சன். ஸோ ஆல்ரெடி திருஷ்யம் 1, 2 எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. திருஷ்யம் வந்து 2013ல வந்துச்சு, அப்புறம் 2021, இப்போ அதுக்கப்புறம் 2026. ஸோ ஆல்ரெடி இது ரீமேக் வந்து தமிழ்லையும் பண்ணியிருக்காங்க, அப்புறம் ஹிந்திலையும் நிறைய வாட்டி 2 பாட்டுமே பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த படம் வந்து கம்ப்ளீட்டா சூப்பரான ஒரு சஸ்பென்ஸான ஒரு நல்ல ஃபீலான ஒரு படம். ஸோ அது எண்டிங்லாம் வேற லெவல்ல எமோஷன், இந்த ஃபேமிலிக்கு அந்த மாதிரி ஃபுல் ஓவரால் கண்டென்ட்டே நம்மளுக்கு வேற லெவலில் இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து நம்ம மோகன்லால் சாரோட ஆக்டிங் வந்து ரொம்பவே ஜென்யூனா, ரொம்பவே சட்டலாக, ரொம்ப அழகாக அவங்க அந்த விஷயத்த பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பாட்டில் வந்து எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுதுங்கிறத பார்த்தாலே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா பார்ட் 1, பார்ட் 2 ஒரு லேண்ட்மார்க் மாதிரி ஒரு செட் பண்ணிருந்துச்சு. இப்போ பார்ட் 3 கண்டிப்பாக இதுலேயுமே நம்ம ஜித்து சார் வந்து வேற லெவலில் யோசிச்சிருப்பாங்க. இப்போ வந்து நம்ம இருக்க டீசரை பார்த்துக்கலாம். எங்க சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொடுங்க பிரஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம சோஷியல் மீடியா லிங்க்ல இருக்கு, கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. வீடியோக்குள்ள போலாம். ഞാൻ വെറും ഒരു സാധാരണക്കാരനാണ്. എന്റെ ഭാര്യയും മക്കളും അടങ്ങുന്ന ഒരു കൊച്ചു ലോകം. ആ സ്വകാര്യതയിലേക്ക് ക്ഷണിക്കപ്പെടാതെ ഒരു അതിഥി വന്നു. ഞങ്ങളുടെ കുടുംബം ശിഥിലമാക്കാൻ കെൽപ്പുള്ള ഒരു അതിഥി. ഇനി ഒരിക്കലും തിരിച്ചു വരില്ല എന്ന ഉറപ്പോടെ എന്നേക്കുമായി ആ അതിഥിയെ ഞങ്ങൾ മടക്കി അയച്ചു. It's like a case that is closed but will never close. സത്യത്തിൽ നമ്മൾ അയാളെയല്ല നിരീക്ഷിച്ചുകൊണ്ടിരുന്നത്, അയാൾ നമ്മളെയാണ്. ജനിച്ചപ്പം മുതൽ തുടങ്ങിയതാണ് എൻ്റെ ഈ യുദ്ധം. സ്വന്തമെന്ന് പറയാൻ ആരുമില്ലായിരുന്നു. കഷ്ടപ്പെട്ട് അധ്വാനിച്ച് ഞാൻ സ്വന്തമാക്കിയതാണ് എൻ്റെ കുടുംബം. അത് തകരുമെന്നൊരു ഘട്ടം വന്നപ്പോ മുന്നും പിന്നും ചിന്തിക്കാതെ പ്രവർത്തിച്ചു പോയി. അതിനിടയിൽ ആരൊക്കെ വേദനിക്കുന്നെന്ന് ഞാൻ മനസ്സിലാക്കിയില്ല. ഇപ്പൊ പേടിയാ സാറേ. ഇതുപോലെ ഇനി ആരൊക്കെ ഉണ്ടെന്ന് എനിക്കറിയില്ല. ஜீத்து ஜோசப் 21st May. ஓகே. எஸ். ஸோ நம்ம டீசர் பார்த்தோம். ஸோ டீசர் வந்து நல்லாவே அழகாக அந்த கண்டென்ட்டை கொண்டு போயிருந்தாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் பார்ட் 1ல என்ன நடந்துச்சு, அவங்க வந்து அழகாக இது பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களோட ஃபேமிலியை டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி அவர் பார்ட் 2ல வந்து அதுக்காக அவங்க போராடுற அந்த ஸ்ட்ரகல் இது பண்ணியிருந்தாங்க. அதேமாதிரி அந்த பார்ட் 2லேயே வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க அது வந்து எண்ட் ஆகாது, இந்த சொல்லுவாங்கல்ல, இந்த ஃபைல் வந்து க்ளோஸ் ஆகாது, நெவர் எண்டிங், அந்த மாதிரி இது பண்ணாங்க. இப்போ பார்ட் 3ல வந்து அதை கண்டினியூ பண்ற மாதிரியே வந்து the past will never keep silent அப்படினு போட்டுருக்காங்க. சோ இப்போ அந்த இதுல வந்து அவங்களுக்கு ப்ராப்பரா நியாயம் கிடைக்காதனால அவங்க இன்னும் வந்து அதுக்கு போராடுற மாதிரி அந்த மாதிரி விஷயம் தான் அவங்க காட்டியிருந்தாங்க. ஸோ இப்போ எந்த மாதிரி இருக்க போகுதுங்கிறது இன்னும் நம்மளுக்கு வந்து ட்ரெய்லரோ இல்லை வேற ஏதாவது டீசரோட தெரியும். ஏன்னா இதில் நிறைய விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து பாஸ்ட்டுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஒரு நிறைய விஷயம் மாதிரி விட்டுருக்காங்க. என்ன மாதிரி இருக்கும் இதுலேயும் மோகன்லால் சார் அதே
மாதிரி அந்த கேரக்டர் அப்படியே மெயின்டைன் பண்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம ஒரு சஸ்பென்ஸ் இது இருக்குது. பட் என்ன இருக்குதுங்கிறத ரிவீல் பண்ணல. ஏன்னா இதுல போலீஸ் ஆஃபீஸர் அப்புறம் நிறைய பேர் வந்து எல்லாருமே ஒரு திங்கிங்லேயே இருக்காங்க, சைலண்டா எல்லாரும் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க என்ன 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 அப்படின்னு. ஸோ மோகன்லால் சார் மட்டும் சர்ச்சில் போய் ஒரு இது பாவ மன்னிப்பு மாதிரி நான் இப்போ ஆயிட்டேன் அந்த மாதிரி சொல்றாங்க நல்லா. ஸோ அது தவிர்த்து வேற எந்த ப்ராப்ளமும் இனி இருக்காதுங்கிற மாதிரி பேசுறாங்க. பட் எக்ஸாக்டா அதுக்கப்புறம் தான் அந்த எல்லாத்துக்கும் ஏதோ நடக்கிற மாதிரி மீனா அவங்க எல்லாருமே அந்த ஒரு யோசனையிலே இருக்காங்க. ஸோ என்ன மாதிரி இருக்கும்னு தெரியல. அது லாஸ்ட்ல ஒரு ஃப்ரேம்ல வந்து அந்த ஜன்னல் வந்து மோகன்லால் சார் பாக்குற ஃப்ரேம் வந்து சூப்பரா கேப்சர் பண்ணியிருந்தாங்க, அழகா இருந்துச்சு சார் பாக்குறதுக்கு. அதோட டைட்டில் வருது திருஷ்யம் 3. ஸோ இது வந்து கண்டிப்பா தெரியுது, அந்த கேரக்டரா இருக்கட்டும் அந்த ஃபார்மா இருக்கட்டும் அது எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. பட் ஸ்டோரியில எந்த மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குங்கிறத நம்ம பார்த்தா தான் தெரியும். ஸோ 1 and 2 தான் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட் மூவி, நம்மளோட ஃபேவரட் மூவின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ரொம்ப இதாக எல்லாமேயும் ரொம்ப சட்டலாக ரொம்ப அழகா மியூசிக்குமே இதுலேயே நம்ம சொல்லி ஆகணும், சூப்பராகவே அந்த மியூசிக் பண்ணியிருந்தாங்க. அது வந்து எதுலேயுமே வந்து ரொம்ப தேவையில்லாமல் அந்த பிஜிஎம் அதெல்லாம் ரொம்ப ஓவர் டூ பண்ணாமல் ரொம்ப சூப்பராக சட்டலாக, ஸோ அந்த மாதிரி ரொம்பவே அழகாக அந்த இது பண்ணியிருந்தாங்க. அதேமாதிரி நம்மளோட ஃபுல் அந்த சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும் அது எல்லாமே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ எங்க வந்து இந்த பாட்டில் ஆக்சுவலாக என்ன நடக்க போதோ அதை இன்னும் நல்லா ரிவீல் பண்ணால் நம்மளுக்கு ட்ரெய்லர்ல மேபி பண்ணுவாங்க. இப்போதைக்கு படம் 21st May 1 month இருக்குது ஆல்மோஸ்ட். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ட்ரெய்லர் வந்தால் இன்னும் நல்லா இருக்கும். கண்டிப்பாக இந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது. அது மோகன்லால் சார் கேரக்டர் சரி அந்த ஆக்டிங் ஸ்கில் அது சூப்பராக இருக்கும். ஸோ அதே கரெக்டாக வெக்கேஷனில் பார்த்து ரிலீஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக நம்ம மக்கள் வந்து வேற லெவலில் அந்த படத்துக்கு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வேற லெவல் படம். ஸோ பார்க்கலாம் இப்போ எப்போ ட்ரெய்லர் அனுப்புகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரெய்லர் பண்ணாக்கி கண்டிப்பாக நம்ம வந்து கரெக்டான டைம் கிரியேட் பண்ணலாம். இன்னைக்குள்ள ரியாக்ஷன் நெக்ஸ்ட் ரியாக்ஷன் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ், லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.